ஹாய், இன்னைக்கு நம்ம இன்டர்நெட்டில் வைரலாக போயிட்டுருக்க ஸ்னேகா மேமோட ட்ரைப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் பேஸாக சூஸ் பண்ணியிருக்கிறது இந்த எல்லோ கலர் saree. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு சாரியும் சூஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சாரியோட மெஷர்மெண்ட் பின்ஸ் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ ட்ரைப் பண்ணுற அந்த போர்ஷனோட எட்ஜ் எடுக்கிறோம். நம்ம ஸ்டார்ட் பண்ணுற பிளேஸ். தென் ஓகே, ஸோ நமக்கு ஒரே ஒரு மார்க்கிங் தான் எனக்கு தேவை. ஜஸ்ட் ஒரு பின் வச்சு நம்ம ப்ளீட் ஸ்டார்ட் ஆகிற இடத்த மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ இந்த சாரியை வந்து ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேலே நம்ம ப்ளீட் பண்ண வேண்டாம். ப்ளீட் பண்ணியாச்சுன்னா அந்த பிளாக் போர்ஷனும் ப்ளீட் வெளியில் தெரியும். ஸோ இதை நம்ம இந்த சைடாக உள் சைடாக அப்படி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்குவோம். நம்ம இப்போ ஒரு ப்ளீட்டை லூஸ் பண்ணுறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ளீட் எப்போவுமே நம்ம கொஞ்சம் பெருசாக எடுக்கணும். ஸோ அதுக்காக நம்ம ஒரு ப்ளீட் கொஞ்சம் லூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது டபுள் த சைஸ். இந்த கலர் மேட்சிங்காக நம்ம வந்து கோல்டன் பென்ஸ் தான் கொடுப்போம். ஸோ அது இப்போ அவைலபிளாக இல்லை கோல்டனில் பெரிய பின். ஸோ அதனால சில்வர் யூஸ் பண்ணுறோம். அரேஞ்ச் பண்ணி ஃபிட் பண்ணிக்கிட்டோம். இனி கீழே ஃப்ளஃபி ப்ளீட்ஸ் மேக் பண்ணணும். ஃப்ளஃபி ப்ளீட்ஸ் ஹேங்கிங்கில் மேக் பண்ணுறேன். இந்த ப்ளீட்ஸை ஹேங் பண்ணிக்கிட்டு நான் அடுத்தது அரேஞ்ச் பண்ணலான்னு. ஸோ நம்ம இப்போ அதை மேலே கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் நம்ம ப்ளீட்ஸ் எடுத்து முடிச்சிட்டோம் கீழே. இப்போ நம்ம ட்ரைப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம இப்போ ட்ரை பண்ணும்போது ஒரு விஷயம் நோட் பண்ணணும். எப்போவுமே இது கீழே ஃபால் ஆகும். ஸோ ஃபால் ஆகக்கூடாது, கொஞ்சம் ரைஸ் ஆகி இப்படி வரணும். இப்போ டக்கின் பண்ணிக்கலாம் இந்த ஆங்கிளில். நம்ம இப்போ டக்கின் பண்ணிட்டோம். கீழே நான் ப்ளீட்ஸ் அயன் பண்ணாததுனால ஜஸ்ட் அரேஞ்ச் மட்டும் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதை மார்க்கிங் தான் பண்ணுறோம். ஸோ லென்த் மார்க் பண்ணணும். ஸோ செகண்ட் சாரி நம்ம இப்போ மார்க் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட்டில் உள்ள லென்த் பார்ப்போம். ஸோ இந்த லென்த் இஸ் ஃபைன். ஷோல்டர் ஸ்ப்ரெட் வந்து இப்போ நம்ம இதில் மார்க் பண்ணுறோம். ஸோ இது மட்டும் இல்லை, இதில் ஹோல்ட் பண்ணணும். ஸோ இதில் நம்ம ஹோல்ட் பண்ண சொல்லிக்கிட்டு ஸோ இதை நம்ம அடுத்து சுற்றுறோம். இங்கே நம்ம சுற்றி இந்த இடத்துக்கு கொண்டு வரோம். இதில் ஒரு பின் வச்சு நம்ம அகைன் மார்க் பண்ணிக்கிறோம். இதை அன்ட்ரைப் பண்ணிக்கிறோம். இப்போ ஸோ அகைன் இந்த சாரியை நம்ம வந்து ப்ளீட் பண்ணுறோம். ரெகுலராக நம்ம பல்லு ப்ளீட் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஆக்சுவலி நான் வந்து ஹோல்ட் பண்ணி தான் பண்ணுவேன். நம்மளை ஆக்சுவலி உங்களுக்கு விசிபிளாக தெரியணுன்றதுக்காக இந்த மாதிரி காமிச்சு கொடுக்குறேன். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த டெம்பரரியாக தான் இந்த பல்லு பின்ஸ் எடுக்கிறோம். ஸோ முடிக்க நம்ம பின் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். இப்போ இந்த பார்ட் முடிச்சிட்டோம். ஸோ அகேன் பின்னிங் திஸ் பார்ட். ஓகே, நம்ம மார்க் பண்ண போர்ஷன் வந்துட்டோம். நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஸோ நம்ம செஸ்ட் ஸ்ப்ரெட் டைப்பில் நம்ம மெஷர் பண்ணுறோம்.
ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டர் டு அபெக்ஸ் பாயிண்ட் எடுக்கிறோம். ஸோ ஷோல்டர் நீங்கள் எதில் இருந்து எடுக்கணும்னா இங்கேருந்து எடுக்கணும். ஸோ ஆக்சுவலி இங்கேருந்து கரெக்டாக உங்களுக்கு அபெக்ஸ் பாயிண்ட் 11.5. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ செஸ்ட் நமக்கு எவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ணுறோமோ அவ்வளோத்துக்கு எடுத்தால் போதும். நம்ம கொஞ்சம் ஜாஸ்தி ஆபெக்ஸ்லேருந்து கொஞ்சம் வெளியவே ஸ்ப்ரெட் பண்ணுறோம். ஸோ அகைன் ஒரு 12 இங்கே நம்ம எடுக்கிறோம். இங்கே 11.5, இங்கே வந்து 12. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம செஸ்ட் ப்ளீட் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறோம். நான் இப்போ அதை செஸ்ட் ப்ளீட் நான் இப்போ ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வர போகிறேன். ஆக்சுவலி செஸ்ட் ப்ளீட் ஸ்ப்ரெட் பண்ண தெரியாதவங்க நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம இந்த பல்லு ப்ளீட் எடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அந்த பல்லு ப்ளீட்டோட நம்பர்ஸ் பேஸ் பண்ணி தான் ஸோ நான் வருது பார்த்தீங்களா? ஸோ இதை தான் நம்ம ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். டேபிளில் ஜஸ்ட் இதை கிளிப்பின் பண்ணி ஸ்டெப் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ நம்ம இப்போ நம்மளோட ட்ரைப்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம செஸ்ட்டு ப்ளீட் ஆல்ரெடி எடுத்து வச்சிட்டோம். ஸோ நம்ம ஆக்சுவலி இப்போது ஷோல்டர்ஸ் செக்யூர் பண்ண போகிறோம். அஸ் இட் இஸ் நம்ம எப்படி ஒரு பல்லு ப்ளீட் எப்படி செக்யூர் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஷோல்டரை செக்யூர் பண்ணுறோம். ஸோ ஃப்ரண்ட்டில் இந்த பல்லு ப்ளீட்டை வந்து நம்ம ஒரு சேஞ்ச் பண்ண போகிறோம், அன்பின் பண்ணி அப்படின்ட்டு. எஸ், ஃபஸ்ட்டு இதை அன்பின் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதை இப்போது இந்த மாதிரி பண்ண போகிறோம். ஸோ நம்ம நார்மலாக சென்டர் ப்ளீட்ஸுக்கு பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி அது இங்கேருந்தே கொஞ்சம் ஸ்ப்ரெட்டிங் பண்ணிக்கலாம். ஒன்றுக்கு மேலே ஒன்று கொண்டு வரும். ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்காம இந்த மாதிரி. ஸோ நம்ம இந்த போர்ஷனை ட்ரை பண்ண போகிறோம். நம்ம இந்த போர்ஷனை வந்து ட்ரை பண்ணோம். ஸோ ஹிப் ப்ளீட் வந்து ஒவ்வொன்றா கீழேருந்து மேலே பார்த்து வரப்போகுது. நம்ம இந்த சைடில் இதே மாதிரி ப்ளீட்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ அகெயின் இதை நம்ம பல்லு ப்ளீட் மாதிரி எடுக்க போகிறோம். இப்போ அடுத்தது ரிமைனிங் இருக்கிற ரைஸை நம்ம அதை மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம லெங்த் ஜஸ்ட் செக் பண்ணுறோம் கையில் போட்டு. நம்மளோட ஹிப் ப்ளீட்ஸை நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இதை எக்ஸஸாக இருக்கிற ஃபேப்ரிக்கை நீங்கள் வந்து உள்ளே விடணும். நீங்கள் எக்ஸஸாக இருக்கிற ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி உள்ளே விடணும். இதுதான் ஃபைனல் லுக்கை பார்த்துக்கோங்க.
ப்ரீ ப்ளீடிங்கோட ஃபுல் கோர்ஸ் ஆன்லைனில் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் $249 பே பண்ணி எங்களோட ஃபுல் கோர்ஸ் ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரியுற எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.